ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா. ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அப்புறம் அகைன் அண்ட் அகைன் இதே தான் சைட் டிஷ்ஷா எதிர்பார்ப்பீங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம அம்மாவோட ஸ்டைல்ல. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் கடுக போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் கத்திரிக்காயை நீட்டு வாட்டத்துல கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள், உங்க ஸ்பைசி டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காவை பொடியா கட் பண்ணி போட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரொம்ப முக்கியம், மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஃபிளேவர் கிடைக்கும். அப்புறம் 5ல இருந்து 6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து இதுல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 6 to 8 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சா போதும். சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி. ஒயிட் ரைஸ்க்கு குழம்பு எதுவும் தேவையில்லை. இதையே மெயின் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அண்ட் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.